ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பீஃப் பிரியாணி எப்படி பண்ணணுன்னு பார்த்துடலாம். அந்த பீஃப் பிரியாணி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். அதுக்கு 1 கிலோ பீஃப் வாங்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் மூடி போட்டு 6 விசில் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்போவே உருக்குனனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பல்லாரி வெங்காயம் ஒரு 1/2 கிலோ போல் எடுத்துருக்கோம். அதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒரு 4 இலை எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பொன்னிறமாகவே வதங்கிரும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதாவது நாங்கள் 100 கிராம் சேர்த்துருக்கோம். நீங்களும் அந்த அளவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சோண்டு புதினா அதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுதில். அது இது கூட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த பச்சை வாசம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் தக்காளி 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினாவையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது கூட நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா மையாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு மசாலா தூள் என்னென்ன ஆட் பண்ணுன்னா பிரியாணி மசாலா ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். நீங்களும் அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தயிர் ஒரு 10 ரூபா பாக்கெட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது கூட நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கறி நம்ம குக்கரில் விசில் விட்டு வேக வச்சோம் இல்லையா, அந்த கறியை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இது கூட இந்த மசாலா கூட நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இறங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 6 விசில் விட்டிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் வேக வச்ச தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு மீதி நீங்கள் பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்க்கு ஒரு 5 கிளாஸ் நான் அரிசி எடுத்திருந்தேன். 1 கிளாஸ்க்கு 1 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஒரு லெமன் இது கூட புழிஞ்சிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதை இது கூட ஆட் பண்ணி இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நல்லாவே கொதிச்சு வந்திருக்கும். அப்போ நீங்கள் இதை நல்லாவே கிண்டி விடணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கீழே உள்ள அரிசியெல்லாம் மேலே அப்படி நல்லா கிண்டி விட்டு வேக விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாவே அரிசி ஃபுல்லாக எல்லாமே பதமாக நல்லா வேகும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கும். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு லேசாக கொதி விட்டு வந்துட்டுருக்கும்போது தான் நம்ம தம் வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அரிசி உதிரி உதிரியாக கிடைக்காது. அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸாக வரும்போது நீங்கள் தம் போடணும். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிரியாணி ரெடி ஆயிருங்க. பீஃப் பிரியாணி இது ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பதமாகவும் அழகாக வெந்திருக்கும். பீஃபுமே நல்லா பஞ்சு போல் வெந்திருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.